டெங்கொத்த வித்ட்ரா பண்ணுறது எப்படிடா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரம்மி டைம் ஆப்பில் எப்படி வித்ட்ரா பண்ணுறதுனா இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ரம்மி டைம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே கீழே பார்த்தீங்கன்னா வாலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா வித்ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வித்ட்ராவில் நம்ம எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா 108 ரூபாய் இருக்குது. இப்போ நான் 100 ரூபாய் வந்து வித்ட்ரா பண்ண போகிறேன். வித்ட்ராவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபை KYC நவ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் ஃபோட்டோ எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை கேலரியில் இருக்குன்னா கேலரியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே அலோன்னு இருக்கும், அலோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனோட ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா பேன் கார்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனோடனே கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேன் டீட்டெயில் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனோன்னே நம்ம பேன் கார்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டிக் வந்துச்சு, வெரிஃபை ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் இருக்குல்ல, ஆடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அதாவது அதே நம்பரை கீழே வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்தது IFSC கோட் நம்பரை வந்து கொடுக்கணும். பேங்க் புக்லேயே பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும் IFSC கோட் நம்பரு, அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. மூணுமே கொடுத்தோன்னே அங்கே ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆன பிறகு கீழே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமௌண்ட்டு வந்து ஷோ ஆகும். 100 ரூபா மேலே இருந்ததுன்னா நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ 108 ரூபாய் இருக்கிறதால நான் 100 ரூபா வந்து வித்ட்ரா பண்ண போகிறேன். 100 ரூபா நான் என்டர் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் அக்கௌண்ட் டூ வித்ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் வரும். பேங்க் அக்கௌண்ட் மூலிமாவும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், அல்லது UPI ஐடி மூலிமாவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். UPI ஐடி மூலிமா எப்படி வித்ட்ரா பண்ணுறதுனா அங்கே ஆட் நியூ UPI ஐடி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய UPI ஐடியை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ஆட் நியூ UPI ஐடி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா UPI ஐடி வெரிஃபை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து UPI ஐடி மூலிமா இல்லை அக்கௌண்ட் மூலிமா கேட்குது. நம்ம வந்து UPI ஐடி மூலிமாவே வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே நம்மளோட UPI ஐடின்னு இங்கே வந்திருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கன்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் வந்து வரும். இது போல் கீழே பார்த்தீங்கன்னா 102 ரூபா இருக்குல்ல, இதை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி நீங்கள் 100 ரூபா போட்டிங்கன்னா 2 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால் நம்ம வித்ட்ரா தான் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா கெட் 100 அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வித்ட்ரா பண்ணிங்கன்னா திருப்பி அதிலே ஆட் ஆகிடும். 102 ரூபா ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் இருக்குல்ல, கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து க்ரீன் கலர் டிக் வந்துடும். உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2-3 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இதை வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை, அதுக்கிட்டே வந்து வித்ட்ரா ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து வந்துச்சு பாருங்கள், HDFCல 100 rupees வந்து வந்த மாதிரி. ஓகே, அவ்வளோதான். இப்படி தான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.